காலை எக்ஸ்பிரஸ் செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலையில் இன்று கனமழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது. மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. இது மேலும் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று தெற்கு ஒடிஷா, வடக்கு ஆந்திரா கடலோர பகுதிகளில் கரையை கடக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. தங்கம் விலை ஒரே நாளில் இருமுறை உயர்ந்து 1 கிராம் 11,000 நெருங்கியது. அதன்படி 1 சவரன் தங்கத்தின் விலை காலை 240 ரூபாய் அதிகரித்து 87,120 ரூபாய்க்கு விற்பனையானது. மீண்டும் மாலை 480 ரூபாய் அதிகரித்து 87,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. 1 கிராம் தங்கம் 10,950 ரூபாய்க்கு விற்பனையாவதால் பொதுமக்கள் கலக்கமடைந்துள்ளனர். அதே நேரம் வெள்ளி விலை மாற்றமின்றி 161 ரூபாய்க்கு விற்கப்பட்டு வருகிறது. மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான அகவிலைப்படியை மத்திய அரசு 3% உயர்த்தியுள்ளது. டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. செய்தியாளர்களை சந்தித்த மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான அகவிலைப்படியை 55%லிருந்து 3% உயர்த்தி 58 வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதாக கூறினார். மேலும் அகவிலைப்படி உயர்வு கடந்த ஜூலை 1ஆம் தேதியை கணக்கிட்டு வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார். நடிகர் சிவாஜி கணேசனின் 98வது பிறந்த நாளையொட்டி அவரது உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். சென்னை அடையாறில் உள்ள சிவாஜி மணிமண்டபத்திற்கு சென்ற முதலமைச்சரை சிவாஜி கணேசனின் குடும்பத்தினர் வரவேற்றனர். சிவாஜி கணேசனின் புகைப்படங்கள் அடங்கிய சிறப்பு கண்காட்சியையும் அவரது திரையுலக வரலாற்று ஆவணப்படத்தையும் முதலமைச்சர் பார்வையிட்டார். கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் பலியானதை திசை திருப்ப முயற்சி செய்வதாக தாவிக தலைவர் விஜய் மீது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி குற்றஞ்சாட்டியுள்ளார். அரசியலா பார்க்கலன்னு ஆரம்பத்திலே உங்களுக்கு சொல்லிட்டேன். யார் தவறு செய்திருந்தாலும் அந்த தவறை யாராக இருந்தாலும் ஒற்றுக்கொள்ள வேண்டியது அவருடைய கடமை பொறுப்பு. பரப்புரை செய்த இடத்திற்கு விஜய் மாலை 4 மணிக்கே வந்திருந்தால் நெரிசல் குறைந்திருக்கும் என முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி குற்றஞ்சாட்டியுள்ளார். 4 மணிக்கு அந்த இடங்கள்ல ஒரு 5000 பேர் இருந்திருப்பாங்க அப்படின்னா பொதுவான கருத்து. சில பேர் உங்ககிட்ட கூட நானும் பேசினேன், எவ்வளவு பேர் இருந்தாங்கன்னு கேட்கும்போது கூட நீங்க சொன்னீங்க 4000 ஒரு 5000 பேர் இருக்கும். அப்ப அந்த குறித்த நேரத்தில் அந்த கூட்டங்கள் நடந்திருந்தாலோ அல்லது 12 மணிக்கு சொல்லி ஒரு 4 மணிக்கு நடந்திருந்தாலோ இது போன்ற ஒரு அசம்பாவிதங்கள் நடந்திருக்காது அப்படிங்கிறது பொதுமக்களுடைய கருத்தா இருக்கு. விஜய் பரப்புரையில் நெரிசல் ஏற்பட்ட விவகாரத்தில் அரசியல் செய்வது யார் என அதிமுக கேள்வி எழுப்பியுள்ளது. இது தொடர்பாக அதிமுகவின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்தில் வெளியிடப்பட்டிருக்கும் பதிவில் அரசு அதிகாரிகளை தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் செய்தியாளர்களை சந்தித்துள்ளார் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அனைத்து அரசியலையும் செய்து கொண்டிருப்பது திமுக தான் என்று குற்றம் சாட்டியுள்ள அதிமுக, திமுகவின் பதற்றம்தான் உண்மையில் கரூரில் நடந்தது என்ன என்ற சந்தேகத்தை வலுக்கச் செய்கிறது என்றும் கூறியுள்ளது. சங் பரிவாரின் சதிவலையில் விஜய் சிக்கியுள்ளதாக விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய திருமாவளவன், நேர்மையற்ற அரசியல் கருத்தை முன்வைப்பது அவருக்கே நல்லதல்ல என்றும் கூறினார். பாஜக, RSS போன்ற சக்திகள் அவரை சுற்றி இருக்கிறார்கள். அவர்கள் கொடுக்கிற இன்புட்ஸ் தான் அவர் பேசுறது. அவர் என்றைக்கு சுயமாக சிந்தித்து செயல் திட்டங்களை வரையறுக்கிறாரோ அப்போதுதான் அவருக்கு ஒரு நல்ல அரசியல் எதிர்காலம் உருவாகும். கரூர் சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையிலான விசாரணை ஆணையம் அமைக்க வேண்டும் என தமிழிசை வலியுறுத்தியுள்ளார். தாவேகா பரப்புரை கூட்டத்திற்கு இடம் தேர்வு செய்யப்பட்டதிலிருந்து அங்கு நடந்த நிகழ்வுகள் சந்தேகத்தை ஏற்படுத்தும்படியாக இருந்ததாக அப்பகுதி மக்கள் தெரிவித்ததால் இந்த விவகாரத்தை CBI அல்லது உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையிலான விசாரணை ஆணையம் விசாரிக்க வேண்டும் என அவர் கூறினார். சுமூகமாக நடக்கக்கூடாது என்று சிலரின் நடவடிக்கைகள் இருப்பதற்கான சந்தேகங்கள் இருக்கிறது. இடம் கொடுத்ததில் இருந்து அங்கே சில பேரின் நடவடிக்கைகள் குழப்பம் ஏற்படுத்த வேண்டும் என்று சில பேரின் நடவடிக்கைகள் இருந்தது என்பதை நாம சொல்லல, கத்தி வைத்திருக்கிறார்கள் என்று கத்தி மக்கள் சொல்லியிருக்காங்க. விஜயின் அடுத்த 2 வாரங்களுக்கான மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் ஒத்திவைக்கப்படுவதாக தாவேகா தலைமை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள தாவேகா தலைமை, சொந்தங்களை இழந்த வேதனையிலும் வருத்தத்திலும் இருப்பதால் தாவேகா தலைவர் விஜயின் அடுத்த 2 வாரங்களுக்கான மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வன்முறையை தூண்டும் வகையில் சமூக வலைதளத்தில் கருத்து பதிவிட்டதாக போலீசார் வழக்கு பதிந்த நிலையில் ஆதவ் அர்ஜுனா டெல்லி சென்றதாக தகவல் வெளியாகியுள்ளது.
கரூரில் தாவேகா தலைவர் விஜயின் பரப்புரை கூட்ட நெரிசல் தொடர்பாக புரட்சிதான் ஒரே வழி என தனது எக்ஸ் பக்கத்தில் ஆதவ் அர்ஜுனா கருத்து பதிவிட்டிருந்தார். இப்பதிவு வன்முறையை தூண்டும் வகையில் உள்ளதாக கூறப்பட்ட நிலையில் சில நிமிடங்களிலேயே அதனை அவர் நீக்கினார். இதையடுத்து வன்முறையை தூண்டும் விதமாக கருத்து பதிவிட்டதாக கூறி போலீசார் ஆதவ் அர்ஜுனா மீது வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் ஆதவ் அர்ஜுனா தனி விமானத்தில் 5 பேருடன் டெல்லி சென்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. தனது அலுவல் பணி தேசிய விளையாட்டுப் போட்டிக்காகவும் ஆதவ் டெல்லி சென்றதாக கூறப்படுகிறது. RSS அமைப்பின் 100ஆண்டு நிறைவு விழாவையொட்டி சிறப்பு தபால் தலையை பிரதமர் மோடி வெளியிட்டார். டெல்லியில் RSS அமைப்பின் 100ஆண்டு நிறைவு விழா கொண்டாட்டம் தொடங்கியது. இதில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி அந்த அமைப்பு நாட்டுக்காக செய்த பங்களிப்பை பிரதிபலிக்கும் வகையில் தபால் தலை நாணயத்தை வெளியிட்டார். சென்னை சூரப்பட்டு வானகரம் சுங்கச்சாவடிகளில் கார் தவிர்த்து பயணிகள் மற்றும் கனரக வாகனங்களுக்கு 10 ரூபாய் வரை கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளது. ஒருமுறை சென்று வரக்கூடிய வாகனங்களுக்கான கட்டணம் 115 ரூபாயிலிருந்து 5 ரூபாய் குறைந்து 110 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று மாதாந்திர பயண கட்டணம் 2515 ரூபாயிலிருந்து 70 ரூபாய் குறைந்து 2445 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. UPI பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் வசூலிக்கும் திட்டம் இல்லை என ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா தெரிவித்துள்ளார். பணக்கொள்கை தொடர்பான கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், EMI மூலம் வாங்கிய செல்போன்களுக்கு முறையாக பணம் செலுத்தப்படாவிடில் அவைகளை லாக் செய்யும் திட்டம் குறித்து ஆராய்ந்து வருவதாகவும் கூறினார். மதுரை சிம்மக்கல் அருகே உள்ள மீனாட்சி பஜாரில் மொபைல் மற்றும் எலக்ட்ரானிக் பொருட்கள் கடையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. அருகில் இருந்த 4 கடைகளுக்கும் தீ பரவியதால் அப்பகுதியே போர்க்களம் போல காட்சியளித்தது. பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான மொபைல்கள், எலக்ட்ரானிக் பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. மின்கசிவு காரணமாக விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என கூறப்படும் நிலையில் விசாரணை நடைபெற்று வருகிறது. தலைமுறையினரின் மனம் கவர்ந்த Yamaha RX 100 வாகனங்களில் ஆயுத பூஜைக்கு பின்பு நூற்றுக்கணக்கானோர் அணிவகுத்து சென்ற காட்சிகள்தான் இவை. காரைக்காலில் Yamaha RX 100 வாகனங்களுக்கு மட்டும் சர்வீஸ் செய்யும் ஒர்க் ஷாப்பில் நேற்று ஆயுத பூஜை கொண்டாடப்பட்டது. இதில் காரைக்கால் மட்டுமின்றி தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் 300க்கும் மேற்பட்ட Yamaha RX 100 வாகனங்கள் கொண்டுவரப்பட்டு பூஜை போடப்பட்டன. அதன்பின் அனைவரும் RX 100 வாகனங்களில் ஒரே நேரத்தில் ஊர்வலம் சென்றனர். மேற்கு வங்க மாநிலத்தில் துர்கா பூஜை பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. கொல்கத்தாவில் துர்கா பூஜை பந்தலில் பக்தர்கள் துணிச்சி நடனமாடியபடி துர்கா தேவியை வழிபட்டனர். கர்நாடக மாநிலம் மைசூருவில் தசரா பண்டிகையையொட்டி ஹஸ்ரத் இமாம் ஷா வாலி தர்காவில் யானைகள் மரியாதை செலுத்திய காட்சிகள்தான் இவை. உலக புகழ்பெற்ற மைசூரு தசரா விழாவின் சிகர நிகழ்ச்சியான யானைகள் ஊர்வலம் இன்று நடைபெறவுள்ளது. இந்த ஊர்வலத்தில் பங்கேற்கும் யானைகள் பாரம்பரிய வழக்கப்படி நேற்று அங்குள்ள ஹஸ்ரத் இமாம் ஷா வாலி தர்கா முன்பு அணிவகுத்து நின்று மரியாதை செலுத்தின. சிவகாசியில் ஆயுத பூஜையை தொடர்ந்து அபாய ஒலி எழுப்பியபடி சாலைகளில் வரிசையாக அணிவகுத்துச் சென்ற தீயணைப்பு வாகனங்களால் மக்கள் பீதியடைந்தனர். சிவகாசியில் உள்ள தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் நிலையத்தின் சார்பாக ஆயுத பூஜை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. அலங்கரிக்கப்பட்ட அந்த வாகனங்கள் பொதுமக்களிடையே தீத்தடுப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த நகரின் முக்கிய சாலைகளின் வழியாக பயணித்தன.
பெரியாறிலிருந்து தேனி மாவட்டத்தில் உள்ள பிடிஆர் 18 மற்றும் தந்தை பெரியார் ஆகிய 3 கால்வாய்களுக்கு தண்ணீர் திறக்கப்பட்டது விவசாயிகளிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 18ஆம் கால்வாய்க்கு வினாடிக்கு 98 கன அடி வீதம் 30 நாட்களுக்கு 255 மில்லியன் கன அடி நீர் திறக்கப்படும். பிடிஆர் மற்றும் தந்தை பெரியார் ஆகிய 2 கால்வாய்களுக்கு வினாடிக்கு 100 கன அடி வீதம் 120 நாட்களுக்கு 1037 மில்லியன் கன அடி நீர் திறக்கப்படும். இந்த நீரின் மூலம் சுமார் 10,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும். நெல்லை மாவட்டம் பாபநாசம் மலைச்சாலையில் லோயர் கேம்ப் அருகே சாலையை மறித்து நின்ற யானையை கண்ட வாகன ஓட்டிகள் அச்சத்திற்கு ஆளாகினர். காரையாறு செல்லக்கூடிய மலைச்சாலையில் ஒற்றை யானை நீண்ட நேரமாக நின்றிருந்தது. இதனால் அவ்வழியாக சென்ற வாகனங்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டன. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த கொள்ளிடம் பகுதியில் வீட்டின் பூட்டை உடைத்து 30 சவரன் நகை மற்றும் 60,000 ரொக்கப்பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. மாங்கனாம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த தஸ்லீம் என்பவர் வெளிநாட்டில் பணியாற்றி வருகிறார். இவரது மனைவி ஜாஸ்மின் தனது தந்தை வீட்டிற்கு சென்றிருந்ததாக கூறப்படுகிறது. அந்த நேரத்தில் வீட்டிற்குள் புகுந்த கொள்ளையர்கள் 4 பீரோக்களை உடைத்து அதிலிருந்த பணம் மற்றும் நகைகளை திருடிச் சென்றனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே மதுபோதையில் வாகனம் ஓட்டி இளைஞர் மின்மாற்றியின் சுற்றுச்சுவரில் மோதி உயிரிழந்தார். கம்பன் நகரை சேர்ந்த தமிழரசின் மது அருந்திவிட்டு தன்னுடைய இருசக்கர வாகனத்தை இயக்கியதாக தெரிகிறது. அப்போது சாலையின் ஓரமாக இருந்த சுவற்றில் வேகமாக மோதியதில் தூக்கி வீசப்பட்ட தமிழரசன் படுகாயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் தென் திருப்பதி ஸ்ரீவாரி ஆலயத்தில் நவராத்திரி பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு திருத்தேரோட்டம் விமரிசையாக நடைபெற்றது. திருமலை ஸ்ரீவாரி ஆலயத்தில் ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வரும் நவராத்திரி பிரம்மோற்சவ விழா இந்த ஆண்டு கடந்த 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. அதன்பின் மலையப்பசாமி தினமும் பல்வேறு வாகனங்களில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இதன் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் புதன்கிழமை நடைபெற்ற நிலையில் பக்தர்கள் கோவிந்தா கோஷம் முழங்க தேரை இழுத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அணைப்பட்டி பிரதான சாலையில் உள்ள மொபைல் கடையில் புகுந்த மர்ம நபர்கள் 58 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மொபைல் உள்ளிட்ட எலக்ட்ரானிக் பொருட்களை கொள்ளையடித்துச் சென்றனர். ட்ரீம் மொபைல் என்ற கடையில் நள்ளிரவில் 2 நபர்கள் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்து கல்லாவில் இருந்த 10,000 ரூபாய் பணம் மற்றும் 58 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மொபைல் உள்ளிட்ட எலக்ட்ரானிக் பொருட்களை திருடிச் சென்றனர். அவர்கள் உள்ளே நுழைந்து மொபைலில் யாரிடமோ பேசிக்கொண்டே திருடியுள்ளனர். அவர்கள் கொள்ளையடித்து சென்ற காட்சிகள் அருகில் இருந்த அனைத்து சிசிடிவியிலும் பதிவாகியுள்ளது. இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். நாகை மாவட்டம் கரியாப்பட்டினத்தில் தாவேக்க ஒன்றிய பொருளாளர் வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட விவகாரத்தில் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். செவ்வாய்க்கிழமையன்று கரியாப்பட்டினம் பகுதியில் தாவேக்க பிரமுகர் சக்திவேலுக்கும் வேறு சிலருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருந்த நிலையில் புதன்கிழமை அதிகாலை 4 மணி அளவில் சக்திவேல் வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது. இதில் அவரது இருசக்கர வாகனம் எரிந்து சேதமானது. இது தொடர்பாக விசாரணை நடத்திய காவல்துறையினர் சிசிடிவி காட்சி அடிப்படையில் திருத்துறைப்பூண்டியைச் சேர்ந்த பாரதிதாசன் உட்பட 5 பேரை கைது செய்துள்ளனர். புதுச்சேரி பிராந்தியமான ஏனாமில் கோதாவரி ஆற்றில் வெள்ளம் அதிகரித்துள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. கனமழையால் ஆந்திர மாநிலத்தின் அருகே உள்ள ஏனாம் பிராந்தியத்தில் தவளேஸ்வரம் அணை நிரம்பி உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று கோதாவரி ஆற்றிலும் அதிக அளவில் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் ஏனாமில் கோதாவரி ஆற்றின் குறுக்கே உள்ள பாலயோகி பாலத்தின் கீழ் வெள்ளம் கரை புரண்டோடுகிறது. தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். பைசன் திரைப்படம் தன்னுடைய திரைப்பயணத்தில் முக்கியமானதாக இருக்கும் என்று மாரி செல்வராஜ் கூறியுள்ளார். துருவ் விக்ரம் நடிப்பில் அவர் இயக்கியுள்ள பைசன் படம் வரும் 17ஆம் தேதி வெளியாகிறது. பைசன் படத்தில் மிகவும் கனமான சிக்கலான கதையை கூறியுள்ளதாகவும் இந்த கதையை சொல்ல முயற்சித்த போது தனக்கே ஒரு பக்குவம் வந்ததாகவும் மாரி செல்வராஜ் கூறியுள்ளார். அத்துடன் இதில் மணத்தி கணேசன் கதையும் இருக்கிறது, தன்னுடைய கதையும் இருக்கிறது என்றும் இந்த கதைக்காக துருவ் ரொம்பவே கஷ்டப்பட்டார் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஜிஎஸ்டி சீர்திருத்தம் அமலுக்கு வந்த முதல் மாதமான செப்டம்பரில் 1,89,000 கோடி ரூபாய் வரி வசூலாகியுள்ளது. இது கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் வசூலான தொகையை விட 9.1 விழுக்காடு அதிகமாகும். தொடர்ச்சியாக கடந்த 9 மாதங்களாக ஜிஎஸ்டி வசூல் 1,80,000 கோடி ரூபாய்க்கு மேல் பதிவாகியுள்ளது. இதற்கிடையே கார்களுக்கான ஜிஎஸ்டி 28 விழுக்காட்டில் இருந்து 18 விழுக்காடாக குறைக்கப்பட்டதை அடுத்து கடந்த மாதத்தில் மொத்தம் 3,81,437 கார்கள் விற்பனையாகியுள்ளன. இது கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்துடன் ஒப்பிடுகையில் 5.4 விழுக்காடு அதிகமாகும்.
ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றமில்லை என தொடர்ந்து இரண்டாவது முறையாக ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. அதன்படி குறுகிய கால கடன் வட்டியான ரெப்போவில் மாற்றமின்றி 5.5%ஆகவே தொடரும் என ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா தெரிவித்தார். இந்த அறிவிப்பின் மூலம் வங்கிகள் தரும் வீடு, வாகன கடன்களுக்கான வட்டி விகிதத்தில் எந்தவித மாற்றமும் ஏற்படாது. நடப்பு நிதியாண்டுக்கான GDP எனும் உள்நாட்டு உற்பத்தி 6.8%ஆக இருக்கக்கூடும் என்றும் மல்ஹோத்ரா தெரிவித்தார். தேசிய விருது வென்ற இசையமைப்பாளர் GV பிரகாஷ்குமாருக்கு AR ரஹ்மான் பியானோ ஒன்றை பரிசளித்துள்ளார். இதுகுறித்து பதிவிட்டுள்ள GV பிரகாஷ், இதுதான் தனது வாழ்க்கையில் பெற்ற பெரிய பரிசு என்று குறிப்பிட்டுள்ளார். இரண்டாவது முறையாக தேசிய விருது பெற்றதற்கு ரஹ்மான் இந்த பரிசை தந்ததாக தெரிவித்ததாகவும், இது ரஹ்மான் பயன்படுத்திய பியானோ என்றும் அவர் பதிவிட்டுள்ளார். இதைவிட பெரிய பரிசு என்னவாக இருக்கும் என்றும் அவர் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் இருங்காட்டுக்கோட்டையில் இயங்கி வரும் ஹூண்டாய் தொழிற்சாலையின் உபரி பொருட்களை கொண்டு ஊழியர்கள் பல்வேறு சிற்பங்களை உருவாக்கி ஆயுத பூஜையை கொண்டாடினர். தஞ்சை பெருவுடையார் கோவில், விமானம் உள்ளிட்ட வடிவங்களை அசத்தலாக உருவாக்கியிருந்தனர். இந்த விழாவில் தென்கொரியாவைச் சேர்ந்த ஹூண்டாய் நிறுவன அதிகாரிகளும் பங்கேற்றனர். புதுச்சேரி காவல்துறையின் ஆயுத கிடங்கில் துப்பாக்கிகளுக்கு பூஜைகள் செய்து காவலர்கள் சார்பில் ஆயுத பூஜை கொண்டாடப்பட்டது. கோரிமேட்டில் காவல்துறையின் ஆயுத கிடங்கு அமைந்துள்ளது. இங்கு பல வகையான துப்பாக்கிகள் வைக்கப்பட்டுள்ளன. ஆயுத பூஜையான நேற்று ஆயுத கிடங்கில் உள்ள AK-47 கைத்துப்பாக்கி, கண்ணீர் புகை வீச்சு கருவி, பழங்காலத்து கத்திகள் உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு உபகரணங்களுக்கு விபூதி வைத்து கற்பூரம் காட்டி பூஜை செய்யப்பட்டது. தாவேகா தலைவர் விஜய் அரசியலுக்கு புதுமுகம் என்றும் அவர் சில விஷயங்களை திட்டமிட்டு செய்ய வேண்டும் என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்தார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம். எங்க புரட்சி தலைவர் அம்மா பேரங்க அண்ணா அவர்களை பற்றியெல்லாம் பேசுறதுக்கு சீமானுக்கு அருகதையே இல்லை.